ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, குருவின் கை தீண்டுதலினால் ஏற்படும் விளைவு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. குருவின் கை தீண்டுதலினால் ஏற்படும் விளைவு, சரிங்களா? இது வந்துட்டு என்னென்னா, நம்முடைய குரு வந்துட்டு நம்மளை வந்து அந்த நம்ம வந்து தொடுதனாலேயோ இல்லை அவர் வந்துட்டு அந்த சக்கர மையங்களை வந்துட்டு தொட்டு காமிக்கிறதுனாலேயோ நம்முடைய உடலில் வந்து உண்டாகும் மாற்றங்கள் வந்துட்டு உண்மையா அப்படின்னா அது வந்து உண்மை, சரிங்களா? அவங்க வந்து தொடுறதுனாலேயே நம்முடைய ஆன்மா வந்துட்டு விழிப்படைந்து நமக்கு தேவையான விஷயங்கள் வந்துட்டு நடக்க தொடங்குகிறது, ஓகேங்களா? அது எப்படி அப்படின்னா, எங்கே உண்மை அல்லது சத்குரு வழிகாட்டியாக இருக்கிறாரோ அங்கே இவ்வுலக பெருங்கடலுக்கு அப்பால் நம்மை பத்திரமாகவும் எளிதாகவும் அவர் நிச்சயம் அழைத்து செல்வார். புரியுதுங்களா? அந்த நூலாசிரியர் வந்துட்டு இருக்காங்க, அஹமத் வந்துட்டு அவர் சொல்கிறாரு, எனக்கு முன்னால் அவர் நின்று கொண்டிருப்பது போன்றும் உதி என்னும் திருநீற்றை எனது நெற்றியில் இடுவதை போன்றும் அவரது ஆசிகள் நல்கும் கரத்தை என் தலைமீது வைப்பதை போன்றும் தோன்றுகிறது. எனது இதயம் மகிழ்ச்சியாக நிரம்புகின்றது. அன்பு எனது கண்களில் இருந்து பொங்கி வருகின்றது அப்படின்னு அவர் வந்துட்டு நினைக்கிறாரு. அவர் நினைக்கிறதுனாலேயே அவருக்கு அது வந்துட்டு நடக்கிறதா தோணுது. அது வந்துட்டு நடக்குது. அவர் வந்து அதை ஃபீல் பண்ணுறாரு. இது வந்து உண்மையா அப்படின்னா உண்மைதான். நம்மளும் வந்துட்டு இதே மாதிரியே நம்ம ஃபீல் பண்ணும் பொழுது நம்முடைய மனக்கண் மூலமாக நம்ம காணுகின்ற காட்சிகள் வந்துட்டு அத்தனையும் வந்துட்டு வந்து உண்மையாக வந்துட்டு மாறும், சரிங்களா? இதை பல பேர் சொல்கிறாங்க இல்லையா? பாருங்க, குருவின் கரம் தீண்டுதலின் சக்தியானது வியக்கத்தக்கதாகும். உலகை அழிக்கும் நெருப்பால் அழிக்கப்படாத எண்ணங்களும் ஆசைகளும் உடைய, புரியுதுங்களா? அழிக்கப்படாத எண்ணங்களும் ஆசைகளும் உடைய இந்த நுட்பமான உடம்பு. அப்போது எண்ணங்களும் ஆசைகளும் வந்துட்டு நெருப்பால் கூட வந்துட்டு வந்து அழியாது. அதான் வந்து ஆன்மாவுடைய பிறவிக்கு வந்துட்டு அதுதான் காரணம், ஓகேங்களா? நெருப்புங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்துட்டு பசுமமாக ஆக்கிடும் இல்லையா? நெருப்பு அக்னி, ஓகேங்களா? அந்த நெருப்பால் கூட வந்துட்டு வந்து அழிக்க முடியாத விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மனித எண்ணங்களும் ஆசைகளும். இதெல்லாம் வந்துட்டு இருக்கிற நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா, குரு சாதாரணமாக என்ன கரம் தீண்டுவதனாலேயே வந்துட்டு அழிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? பாருங்கள், அப்போது அந்த குருவுக்கு வந்துட்டு எவ்வளோ சக்தி இருக்குது பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? முந்தைய நம்முடைய குருவான சாய்பாபாவுக்கு சாய்பாபா வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் எவ்வளோ பெரிய வந்துட்டு மன கஷ்டத்துலேயும் இல்லை வந்துட்டு ஒரு அப்படியே இந்த வாழ்க்கையிலேயே நம்ம அப்படியே மூழ்கி அப்படியே நம்ம வாழ்க்கையை வந்து கொண்டு போயிட்டு ரொம்ப வந்து வெளியிலேயே வந்துட்டு வர முடியாமல் அப்படி சிக்கி வந்து தவிக்கிறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்துட்டு இருக்கவங்கள கூட என்ன
ஒரு க்ஷண நேரத்தில் வந்துட்டு வந்து வெளியே வந்துட்டு வந்து இழுத்து வந்து கொண்டு வந்துருவார் பாபா. அந்த சக்தி வந்துட்டு பாபாவுக்கு இருக்குது. சரிங்களா? நான் சொல்ல புரியுதுங்களா? நம்ம எவ்வளோ பெரிய வந்து ஒரு மாயை வழியில் நம்ம பின்னப்பட்டிருந்தாலுமே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ஷண நேரத்தில் நம்மளை வந்துட்டு நம்ம யார், நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பாபா வந்து சொல்லிடுவார், டக்குன்னு சொல்லிடுவார். அப்போது நமக்கு வந்து இது முக்கியமாக நமக்கு தேவை, நம்ம வந்து வேண்டி பெற வேண்டியது வந்து என்னென்னா பாபாவுடைய அருள். சரிங்களா? பாபா மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை. சரிங்களா? அது மட்டுமே இது இருந்தால் போதும். ஓகேங்களா? நமக்கு எல்லாமே வந்துட்டு பாசிட்டிவாகவும் முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸ்ரீ சாயி பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.